வணக்கம். மேத்தமேட்டிக் tingkatan 1 bab 8 garis dan sudut part 6 வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது sudut donga dan sudut tunduk. ஸோ டொங்கானாக்கா அப் அப்படின்னு ஞாபகத்து வச்சுக்கோங்க, துண்டோனாக்கா கீழே ஞாபகத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேலே கீழே என்ன சுடுட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இது வந்து கரிஸ் லூரோஸ் கரிஸ் லரி கூட வர இன்னும் 2 சுடுட்ஸ். ஸோ இந்த 2 சுடுட் வரத்துக்கு வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு ஒரு பார்வையாளர் இருக்கணும், அதாவது டாரி அப்படின்ற ஒரு இது. அடுத்தது நம்ம எதை நோக்கி பார்க்குறோம் அப்படின்ற இன்னொரு ஆப்ஜெக்ட் அங்கே இருக்கணும். ஓகேவா? இல்லைன்னா இன்னொரு பாயிண்ட் இருக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா பி இருக்குது. ஸோ பி தான் இந்த மனுஷன். இந்த மனுஷன் வந்து மேலே உள்ள கப்பல் தருபாங்க பார்க்குறாரு. ஓகே, ஸோ அவர் பார்க்குற அந்த மேலே நோக்கி தலையை இப்போ கண்ணை மேலே தூக்கி பார்க்குறாங்க. ஸோ அந்த பார்வை வந்துட்டு அதை தான் வந்து அந்த லைன். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான லைனு. ஸோ இந்த லைன் கூட இன்னொரு முக்கியமான லைன் பார்த்தீங்கன்னா அந்த பிக்கும் கியூக்கும் போகுதுல நேராக, இதுதான். ஓகே, ஸோ இது என்ன லைன் பார்த்தீங்கன்னா இந்த கரிஸ் முங்கோஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரிஸ் முங்கோஃபோன்றது வந்து நம்ம கண் பார்வை இருக்குல்ல. ஓகே, ஸோ கண் பார்வையில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகிற அந்த லைன். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு தலையை குனிஞ்சு கீழே இருந்து மேலே பார்க்குற படத்துல நம்ம நேராக இருக்கிறதுலேருந்து கப்பால் தருவாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த இந்த விதத்தில் வர்றது தான் வந்துட்டு சூடோ டோங்கா அப்படின்னுவாங்க. ஓகே, சூடோ டோங்கா நம்ம திஸ் மேலே நோக்கி பார்க்குற பார்வை. இதுவே வந்துட்டு சுடு துண்டு அப்படின்னாக்கா அது வந்து கீழ் நோக்கி பார்க்குற பார்வை. ஸோ அகெயின் கரிஸ் முங்கோஃபோ நம்ம நேராக பார்க்குற அந்த பார்வை. அதுலேருந்து நம்ம ஒப்ஜெக்டை பார்க்க போகிற இந்த லைனுக்கும் இதுக்கும் வர்றது தான் வந்துட்டு சூடு துண்டு. துண்டோனாக்கா குனியிருதுன்னு அர்த்தம். ஸோ அதனால அது வந்து கீழ் நோக்கி போகிற பாதை. ஸோ இந்த சுடு டொங்காவை சுடு துண்டு அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு எப்படி எழுதுறதுன்னு பார்த்துக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பார்வையாளருக்கு தான் வந்துட்டு இந்த 2 லைனு வந்து இணையுது இல்லையா? ஸோ இந்த இணையிற இந்த இடம் தான் வந்து நடுவில் இருக்கணும். ஓகே, சுடோட எழுதும் போது ஸோ சுடோட இணையிற இடம். ஸோ நீங்கள் வந்து அதை RPQன்னு எழுதலாம், இல்லைன்னா QPRன்னு எழுதலாம். அதே மாதிரி இங்கேயே பி தான் வந்து நடுவில் இருக்குது இணையிற இடம். ஸோ சுடோட் பார்த்தீங்கன்னா நான் QPSன்னு எழுதலாம், இல்லைனாக்கா பி நடுவில் போட்டு இங்கே SQன்னு எழுதலாம். ஸோ நான் எப்படி அந்த இது பார்த்தாலும் ஓகே, இது மேலேருந்து கீழே போனாலும் சரி, கீழேருந்து மேலே போனாலும் சரி, அந்த சுடோட் வந்து சேமாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம கரைஸ் முங்கோஃபோலின் தான் கீரை பண்ணுறோம். ஓகேவா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 சுடோட்டும் வந்துட்டு சூடு தீரோஸ்னு இருக்கும். சுடு தீரோஸ்னாக்கா இது வந்து கூரங் டரிப்படை சிம்லாம்புலோ டர்ஜாவாக தான் இருக்கணும். ஏன்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண் பார்வை இங்கே இருக்கும் போது ஓகே நம்மளால் நேராக பார்க்க முடியும். நம்ம கண்ணை உயர்த்து இப்படி மேலே பார்க்கலாம், கீழேயும் பார்க்கலாம். ஆனால் 90 டிகிரிஸ் வரும்போது நம்மளை நாமளே பார்த்துக்கிறது இது. ஸோ நம்மளால் பார்க்க முடியாதுல்ல, அதாவது தலையை குனியாமல் நம்மளால் பார்க்க முடியாது பாருங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது 90 டிகிரிஸ் வந்துட்டு வராது யூஸ்வலி. அதுக்கு மேலேயும் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. கண்ணை திருப்பிக்கிட்டு பின்னாடிலாம் பார்க்க முடியாது. அது வந்து தலையை குனிச்சு தலைக்கீழாக தான் பார்க்க முடியும். ஸோ அப்படின்ற அந்த இதுவும் வந்துட்டு வராது. ஸோ இது வந்து சுடோட் வந்துட்டு 90 டிகிரிஸ்குள்ளார மட்டும்தான் இருக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த கேள்விகளை பார்ப்போம். Raja di sebelah menunjukkan kedudukan Devi dan Umi di dua buah bangunan. ஓகே, ஸோ தேவி ஒரு பங்கனால இருக்காங்க, ஊமின்னு ஒரு பங்கனால இருக்காங்க. பாருங்க, ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க கீழே இருக்காங்க. படுத்தானா மோங்கூஃபோ அப்படின்னு இருக்காங்க. மோங்கூஃபோ அப்படின்னு வரும்போது அந்த ஸ்ட்ரெயிட்டான லைன். ஸோ இந்த பில்டிங்கோட இது வந்துட்டு கடைசி இந்த இது வந்துட்டு தானா மோங்கூஃபோவில் இருக்குது, அதாவது தானா ரத்துவா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, இப்போ தேவி பார்க்குற இந்த பார்வை, நேராக பார்க்குற பார்வையும் வந்து மொங்கோஃபோ, அதே மாதிரி ஊமி பார்க்குற இந்த பார்வையும் வந்துட்டு மொங்கோஃபோவாக இருக்கும் அப்படின்னு தான் அது அர்த்தம். ஏன்னா இங்கே வந்துட்டு லெட்ஸே இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது வந்து தனா மொங்கோஃபோ, as long as அது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாக்கா அவ்வளோதான். அதுவே அது கோணையாக இருந்துச்சுனாக்கா அது வந்து தனா மொங்கோஃபோ இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ lukis dan labelkan sudut A yang mewakili sudut donga Umi dari Devi. ஓகே, இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது சுருட்டை என்ன சொல்லி எழுதணும் அப்படின்ற ஒரு சிம்பிள் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. இது வந்து சுருட் ஏ, இங்கே வந்து சுருட் பின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்புறம் வந்துட்டு அது என்ன சுருட் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க, அது டொங்காவா துண்டுவா அப்படின்னு. ஸோ டொங்கானா நம்மளுக்கு தெரியும், அது வந்து மேலே போகணும் அப்படின்னு. ஓகே, துண்டுனாக்கா அது வந்து கீழே போகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து யாருக்கிட்டேருந்து யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஊமி டாரி தேவி. ஓகேவா? ஸோ இதில் நம்ம இந்த டாரி தேவி அப்படின்றது வந்து முக்கியமாக பார்த்துக்கணும். டாரிக்கு பின்னாடி வர்றது தான் உங்களோட பாயிண்ட்டு, அதாவது இதுதான் பார்வையாளர். ஓகே, ஸோ தேவின்றது தான் வந்து பார்வையாளர், ஊமியை வந்து பார்க்குறாங்க. ஸோ தேவிலேருந்து ஊமிக்கு நீங்கள் போடுறது தான் இந்த லைன். ஸோ சுடு எழுதுறதுக்கு உங்களுக்கு
2 லைன் வேணும். ஒன்று அந்த பார்க்குற லைனு, இன்னொன்று வந்துட்டு நேராக உள்ள லைனு. ஓகேவா? இது என்னால் நேராக போட முடியல. ஸோ நீங்கள் வந்து நேராக போடலாம். ஸோ இதுதான் வந்து சுடோட் ஏ. இங்கே வந்துட்டு சுடோட் பி பார்ப்போம். சுடோட் துண்டு டேவி டேரி ஊமி. ஸோ டேரி ஊமி, ஊமி தான் வந்து பாயிண்ட்டு. ஸோ ஊமி வந்துட்டு டேவியை பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட முங்கோஃபோ வந்துட்டு இங்கே இல்லை. ஓகேவா? இங்கே வந்துச்சுன்னா அது வந்து முங்கோஃபோ இல்லை. ஊமியோட முங்கோஃபோ வந்து அவங்க கண் பார்வையிலேருந்து தான் வரணும். ஸோ இது வந்து கீழே போகிற அந்த சுடோட் தான் வந்துட்டு சுடோட் பி. ஓகே, ஸோ இப்படி தான் இந்த கேள்விக்கு பதில் அளிக்கணும். இப்போ அடுத்தது இதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்ப்போம். Jasni berdiri di atas sebuah bukit dan memerhatikan sebuah kapal terbang dan seketul batu. ஸோ இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, இப்போ இவர் நிற்கிற அந்த தானா வந்துட்டு இப்போ நேராக பார்க்குறதா வந்துட்டு முங்கோஃபோ அப்படின்ற ஒரு இதாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அவரோட பார்வை வந்துட்டு இப்படி நேராக போகிற அந்த பாதை தான் வந்து garis mengufoவா இருக்கும். ஸோ sudut A mewakili sudut donga kapal terbang itu dari Jasni. ஸோ ஜஸ்னி தான் உங்களோட பாயிண்ட்டு. ஸோ அவர் வந்து பார்க்குறது வந்துட்டு கப்பல் தர்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு sudut A. Sudut B yang mewakili sudut tunduk batu dari Jasni. ஸோ ஜஸ்னி வந்து பத்துவை பார்க்குறாரு. ஸோ பத்துவை பார்க்குறது. ஸோ அகெயின் சேம் இந்த garis mengufow இருக்குது. ஸோ இது வந்து கீழே போகிறது வந்துட்டு sudut B-யாக மாறிடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் வரையணும். ஸோ எப்போதும் அந்த மாதிரி வரைகிற கேள்வியை கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கேள்விகளையும் கொடுப்பாங்க. நல்லா படித்து பார்த்துட்டு செய்யணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், dalam Raja di sebelah POT. POT. ஸோ இந்த லைனு, ஓகேவா? இந்த லைன் PQR, இந்த லைன் VOR. ஸோ இங்கேருந்து வர இந்த லைனும், அடுத்தது வந்துட்டு இது மூணும் வந்துட்டு உங்களோட garis lurusன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ garis lurusனாலே அவங்க வந்து கொடுக்குற ஹிண்ட் வந்துட்டு சுற்றி வர இந்த இது வந்துட்டு 180. அதுவே டோட்டலாக வந்துச்சுனாக்கா 360 அப்படின்றது தான். ஓகே, ஸோ சரி நீலா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து கம்பராஜாவில் இன்னும் 3 சுருட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு garis lurus அப்படின்ற இந்த ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்னொரு garis lurusம் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்குள்ள இன்ஃபர்மேஷனை தான் மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி garis lurus கொடுத்துட்டாலே நீங்கள் வந்து மொத்தம் அந்த 3 சுடோட ஞாபகத்தில் வச்சுக்கணும். சுடோட் செபாடன், சுடோட் செலாங் செலி, அப்புறம் வந்துட்டு சுடோட் பெடாலமன். ஓகே, இது 3 சுடோட்டையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் அந்த சுடோட் garis lurusல வருது அந்த 180. ஸோ இதையும் வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பார்ப்போம். எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு garis சிலரியில் இருக்குது. ஸோ அதோட இன்னொரு சிலரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா? இந்த லைனுக்குள்ளார 2த்தையும் ஒட்டுற அந்த garis ரெத்தாஸ்லின் தாங்க வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து அந்த பாக்ஸு ஷேப் போட்டிருக்கேன். ஸோ பாக்ஸ் ஷேப்பில் வந்து எதுவும் நடக்கலை. அதுவே நான் வந்துட்டு அந்த garis லாரியை மேலே எடுத்தேன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிலாங் செலி தருது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு 110 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு கோடு இருக்குது. ஓகேவா? ஸோ ஆனால் இந்த ஃபுல் இது வந்து 110 இருக்கும். ஸோ இங்கே ஓவரால் 110 நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்மளுக்கு தேவை வந்து எக்ஸ் மட்டும்தான். ஸோ இங்கே வர அந்த இன்னொரு இது வந்து என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்க. ஓகே, ஸோ இப்போ வந்து வேறு என்ன சிலரி garis இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த இது வந்துட்டு இந்த garisல போகுது இல்லையா? ஸோ இந்த garisஐ ஒட்டி ஏதாவது இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த garisஐ ஒட்டி ஒரு garis லாரி வருது, இன்னொரு garis லாரி வருது. அதே மாதிரி அந்த garis லாரி இங்கேயும் போகுது. ஓகே, இப்போ நல்லா பாருங்கள் இது வந்துட்டு எப்படி இருக்குன்னு. இது வந்துட்டு இப்படி ஒரு ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? நம்மளோட பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இங்கே இருக்குது. ஓகே, இங்கே இருக்கிற அந்த பாயிண்ட்டு தான் இங்கேயும் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே நம்மளு டூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வரதும் நம்மளு டூ. ஸோ எக்ஸ் வந்து சம்மிடுங்க 110 tola 62 darjah. சம்மிடுங்க 48 darjah. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு யோசிக்கணும். அப்போ தான் வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸை வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது வந்து பிக்கு போவோம். andaikan PV sebagai garis mengufow. ஸோ PV தான் வந்து garis mengufow இருக்காங்க.
ஸோ இது முங்குஃபுனாக்கா அதில் கூடவே வர இந்த QOU, ஏன்னா அதுவும் சிலரி தான். ஸோ அதுவும் வந்து கரேஸ் முங்குஃபுவை தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். தென் PVO ஏலா. ஓகே, PVO அதாவது இந்த எண்ணாம் புளுடுவை வந்துட்டு சுடு துண்டு ஓ டரி வி சுடு துண்டு சரி சுடு டோங்கா பி டரி ஓன்னு இருக்காங்க. பி டரி ஓ, இந்த டரி ஓன்றதான் முக்கியம். ஏன்னா இதுதான் வந்துட்டு பார்வையாளர். ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறது. நீங்கள் எதை பார்க்க போகிறீங்க? பியை பார்க்க போகிறீங்க. ஓகே, பியை பார்க்க போகிறோம். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சுடுட் டோங்கா பீடரி ஓன் இருக்காங்க. ஸோ கரிஸ் முங்குஃபோ இங்கே இருக்குது. ஸோ இந்த இதை தான் கேட்டிருக்காங்க எவ்வளோ அப்படின்னு. ஓகே, ஸோ இதை கண்டுபிடிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் சுலபமானது தான். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரிஸ் லூரோஸ் இருக்குது. இங்கே 75ன்னு தெரிஞ்சிச்சு, இங்கே 62ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ பேலன்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சுடுட் டோங்கா பி டரி ஓ, ஓகேவா? இல்லைனாக்கா நீங்கள் வந்து சூடோட், இது வந்து நான் ஓ நடுவில் இருக்குது பாருங்கள். ஸோ நான் பி கியூன்னு போட்டுக்கிறேன். POQ sama dengan 180 tolak 75 tolak 62 sama dengan 43. ஸோ நான் எதையும் கழிச்சிருக்கேன். இங்கே இந்த 45 கழிச்சிருக்கேன். இங்கே உள்ள 62 கழிச்சு நடுவில் உள்ள இதை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் இந்த கேள்வியோட பதில். இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். dalam raja di sebelah PQR dan QTU ialah garis lurus. ஸோ PQR இங்கே இருக்குது, QTU இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டு garis lurus அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த QTU garis lurusனால அதோட சிலரி இங்கே இருக்க அந்த பிஎஸும் garis lurus தான், WVயும் garis lurus தான். அதேமாதிரி PQRக்கு இங்கே இருக்க டிவியும் வந்து garis lurus தான். ஏன்னா இது எல்லாமே வந்து சிலரி ஒன்று போல் இருக்குது. ஓகே, சரினா எக்ஸ் டன் ஒய் அப்படின்னு இருக்காங்க. ஸோ எக்ஸ் பார்ப்போம். இங்கே இருக்குன்னு எக்ஸு கூட வரது வந்துட்டு ஒரு garis சிலரி இருக்குது இல்லையா? அப்புறம் இங்கே இன்னொரு லைன் போகுது. ஸோ இந்த லைனை ஒட்டி ஏதாவது இருக்கான்னு முதல்ல பார்ப்போம். ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு 25 டிகிரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு இல்லை. ஸோ இந்த 25 டிகிரியை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு garis சிலரியில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ garis சிலரி வந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. பட் இந்த இதில் வந்துட்டு வேறு எந்த ஒரு சூடோட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்கல. ஸோ அடுத்த அதே garis சிலரியை பார்ப்போம். இதெல்லாம் சேம் தான், பிகாஸ் நம்மளுக்கு இங்கே இந்த ஒரே ஒரு ஏரோ போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து சேம் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே வர சூடோட்லாம் சேமாக இருக்கும்னு அர்த்தம். இங்கே வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்காதனால நம்ம வந்து இதை பெருசாக ஒன்றும் கீரை பண்ண முடியாது இந்த பக்கம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே உள்ள இந்த ரெண்டு garis சிலரியும் வந்துட்டு ஒரு garis லென்த் தான் கனெக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்படி இருக்குது. ஸோ இங்கே வந்து 88னாக்கா இதுவும் 88 தான். ஓகே, ஸோ இந்த ஹோல் இது வந்து 88 வரும்போது அதில் கொஞ்சம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பேலன்ஸ் இங்கே உள்ளதை வந்து நம்ம என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சுடுட் WQT. ஸோ Q தான் நடுவில் இருக்க பாருங்க. ஸோ நம்மளுக்கு இதுதான் நடுவில் எழுதணும். sama dengan 88 tolak 25. ஓகே, ஸோ இது வந்து டோட்டல் 88 தெரியும், கொஞ்சம் வந்து 25. ஸோ பேலன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 43 வரும். இப்போ ஏன் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ தான் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ சூடோட் படலாமன் யூஸ் பண்ண போகிறோம். இதே garis சிலரி, இதுவும் garis சிலரி, இதை கனெக்ட் பண்ணுற நம்மளோட garis லென்த் தான். ஸோ இதையும் கனெக்ட் பண்ணோம்னாக்கா 180 கிடைக்கும். ஸோ எக்ஸ் sama dengan 180 tolak 63. ஸோ இதை பண்ணோம்னாக்கா விடை வந்து 117 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸோட வேல்யூ. நான் ஒய் என்ன வேல்யூ அப்படின்னு பார்ப்போம். ஒய் வந்துட்டு இந்த லைனில் இருக்குது. ஓகே, இந்த லைனும் இங்கே வந்து சேமாக இருக்குது. பட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு 88 இருக்குது, இங்கேயும் வந்துட்டு 88 வரும். ஓகேவா? ஏன்னா இது வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்களேன், 88. ஓகே, இங்கே 88 வருது. ஸோ வேற என்ன அப்படின்னு ஒய் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த garis சிலரி வந்துட்டு வேற இந்த பக்கம் தான் இருக்குது. ஆனால் ஒய் வந்துட்டு இந்த garis சிலரியில் இருக்குது பாருங்க. ஓகே, ஸோ இந்த garis சிலரியில் இந்த garis சிலரி இப்படி போகுது. ஸோ இங்கே என்ன பண்ணுதுனாக்கா ஓகே, இங்கே இந்த garis சிலரி பாருங்கள், அந்த garis சிலரி இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுது. நம்ம இப்போ இது 88ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுவும் 88 தான். ஸோ நம்ம கொஞ்சம் இமேஜினேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டே இருந்தோம்னாக்கா விடை வந்துட்டு கண்டிப்பாக கிடைச்சிரும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பி கேள்வியை பார்ப்போம். அண்டைக்கான் WV ஓகேவா, WVயும் வந்துட்டு கரேஸ் முங்கோஃபோ அப்படின்னு இருக்காங்க. ஸோ நிறைய வரைஞ்சாச்சு, அதனால் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கரேஸ் முங்கோஃபோ WVன்னு கொடுத்துருக்காங்க. சரி சுடு டோங்கா வி டரி டி. ஓகே, ரொம்ப டரி டி அப்படின்னு தான் முக்கியம், இதுதான் நம்ம பாயிண்ட்டு. ஓகேவா, ஸோ டீலேருந்து நம்ம வியை பார்க்குறோம். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா அது தீர்வுஸ்னாக்கா யூஸ்வலி இந்த மாதிரி இருக்கும், லைக் ஒரு சின்ன முனை மாதிரி வரும். ஓகேவா, இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போகுது, அதனால் நம்ம தான் கொஞ்சம் பார்க்கணும். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அதாவது சுடு டீ வருன்னு தெரியும். ஸோ விடி இது என்னது, அதுதான் முக்கியம். ஸோ விடி யூவா இல்லை விடி கியூவா அப்படின்னு. ஓகேவா, இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா எது வந்துட்டு 90 டிகிரிஸ்க்கு குறைவாக இருக்குது அப்படின்றது தான். நம்ம வந்து முதல்ல இதை பார்த்துட்டோம், இது வந்து 88ன்னு. ஸோ இது 88னாக்கா இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது வந்துட்டு 180லேருந்து 88 தொலா பண்ணிங்கனாக்கா 92 கிடைக்கும். ஓகேவா, ஸோ 92 கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து 92 90 டிகிரிஸோட குறவாக இருக்கிறது தான் சுடு துண்டுன்னு சொன்னனால நம்ம வந்து சுடு துண்டுவை வந்துட்டு VTU தான் போட போகிறோம். ஸோ சுடுட் VTU சமுடங்கன் லாப்பாம்புலு லாப்பான். ஓகேவா, எது அப்படின்னு தெரியலனாக்கா நீங்கள் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுனாக்கா தாராளமாக பண்ணிடலாம். சில டயக்ராம் வந்து இந்த மாதிரி ஈஸியாக பார்த்தோன்னே தெரியும், ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணிடலாம். இந்த டயக்ராம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் வந்து 2 கணக்கையும் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இப்போ அடுத்தது பார்ப்போம். Raja di sebelah menunjukkan satu rangka kayu berbentuk hexagon PQRSTU yang terletak di lantai mengufo. ஓகே, lantai mengufo போது இந்த லைன் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே ஸ்லரி, இந்த ஸ்லரி எல்லாமே வந்து mengufo அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்கே வந்துட்டு ஞாத்தக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஞாத்தக்கான்னாக்கா நீங்கள் சால்வ்லாம் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அந்த சுடோட்டை வந்து லேபிள் பண்ணால் போதும். சுடு டோங்கா கியூ, கியூவை தான் பார்க்குறோம். டேரி ஓ தான் பார்வையாளர், கியூவை வந்து பார்க்குறோம். ஸோ வந்து இந்த லைன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஓ இருக்குது, கியூவும் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே வர அடுத்த பாயிண்ட் வந்து எது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து யூவா, ஏன்னா இதுதான் கரேஸ் மங்கோஃபோ, ஆரா அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கியூஆர் இப்படி இருக்குது, நடுவில் இப்படி போகுது. எது வந்து 90 டிகிரிஸை விட குறவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ளது தான். அதனால் நம்ம ஆர் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா 90 டிகிரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்துடும், இது வந்து கூடையாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ குறவா உள்ள தான் நம்ம எடுக்க போகிறோம். அதே மாதிரி பி செஞ்சு பாருங்கள். ஞாத்துக்கான் சுடு துண்டு தீ டரி ஓ. ஸோ தீ வச்சுக்கோங்க, ஓ வச்சுக்கோங்க. அடுத்தது எந்த பாயிண்ட், ஸோ தீ இங்கே இருக்குது, ஓ தீ பார்க்குறோம். சேம் இதே தான் கரிஸ் முங்கோஃபோ துண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ தரி ஓ துண்டு எது பண்ணால் வரும், அதே மாதிரி இதுவும் வந்து 90 டிகிரிஸ் கூட. ஸோ இதுதான் வந்து குறவாக இருக்குது. ஸோ நம்ம இதை யூன்னு போட போகிறோம். நான் இப்படி மட்டும் தான் எழுத முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. இதை வந்துட்டு நான் மாற்றி எழுதலாம், RO Qன்னு எழுதலாம், இதை UO Tன்னு எழுதலாம், சுடுட். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகே, இப்போ இந்த கேள்வியில் வந்து டயக்ராம் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ பார்ப்போம். தலம் ரஜ டிசபிளா VUTS தென் PQR. ஓகே, இந்த ரெண்டு மேலே உள்ள லைன், ரெண்டு ஸ்லரி லைனும் வந்து கரேஸ் லூரோஸ் அப்படின்னு இருக்காங்க. சரி நீலா எக்ஸ் டன் ஒய். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போதே ஏதாவது ஒன்று வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா, ஸோ சரி நீலா எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் முதல்ல பார்ப்போம். எக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகே, எக்ஸு கூட உள்ள ஸ்லரி வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே ஒரு ஸ்லரி இருக்குது, இங்கே ஒரு ஸ்லரி இருக்குது. ஸோ நம்ம இதையும் எடுத்துக்கலாம். நிறைய வழிமுறைகள் இருக்கும் ஒரு கேள்வியை செய்கிறதுக்கு. இங்கே எக்ஸ் இருக்குது, ஸோ இது வந்து போடலாமான்னு இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வாய் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி கணக்கு செய்கிறது வந்து கஷ்டமானது, அதனால் அதை கைவிட்டுருங்க. அடுத்தது இந்த ஒரு கரிஸ் லூரோஸ் இருக்குது, இங்கே ஒரு கரிஸ் லூரோஸ், இங்கே ஒரு கரிஸ் லூரோஸ். நான் இப்போ பார்த்தோம்னா இங்கே ஒரு சுடு கொடுத்துட்டாங்க, எந்த ஒரு சம்பாகமும் இல்லாமல் ஒரு சுடுட் இருக்குது. ஸோ இந்த ஷேப் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியுது, இங்கே துஜோப்பில் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சேம். ஓகே, சேம் பொசிஷனில் இருக்கனால எக்ஸ் அம்பிடுங்க.
துஜப்புலு. அவ்வளோதான். இப்போ வாய் கண்டுபிடிக்கிறது வந்து நம்மளுக்கு சுலபமாச்சு. ஏன்னா வாய் பார்த்தோம்னா முதல்ல சொன்ன நான் சுடுபடலாம்னு அதுதான். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸும் இதையும் தம்பா பண்ணால் ஸ்ரத்தோஸ் லாப்பாம்புழு வரும். ஸோ வாய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ரத்தோஸ் லாப்பாம்புழு, தோலா எக்ஸு துஜப்புழு, தோலா நம்புழு டுவு. இதை பண்ணோம்னாக்கா உங்களுக்கு விடை நம்பாப்புழு லாப்பான்னு கிடச்சிரும். ஸோ எக்ஸும் வாயும் வந்து கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். இது வந்து ஏவோட ஆன்சர். ஓகே. அடுத்தது பி பாருங்க, சுடு ரிஃப்ளெக்ஸ் QW. ஓகே, இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி போகிறது. ஸோ நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து சுடு ரிஃப்ளெக்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சுடு ரிஃப்ளெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இப்போ காரிஸ் லூரோஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஓவரால் வந்து 180 வரும். ஓகேவா? அதுவே வந்துட்டு ஒரு ஃபுல் ரவுண்ட் எடுத்துச்சுன்னா அது வந்து 360 வரும். இப்போ சுடு ரிஃப்ளெக்ஸ் வந்து லெட்ஸே இப்போ இங்கே வந்துட்டு இப்படி இருக்குல்ல, அதாவது இதுதான் W, இது வந்து U, இது வந்து Q. ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 180 இது வந்து ஓவரால் 360 வரும். ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சுடோட் இருக்குது, இங்கே வந்து ஒரு சுடோட் இருக்குது. சரியா? ஸோ இந்த வெளியில் பெருசாக வர இந்த சுடோட்டு தான் வந்துட்டு சுடோட் ரீஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சுடோ ரீஃப்ளெக்ஸ் வந்து யூஸ்வலி வந்துட்டு லெபே பெசார் டரிபட ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழுவை தான் இருக்கும். ஓகே. சம்பை 360 வரது தான் வந்துட்டு சுடோ ரீஃப்ளெக்ஸ். ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழுவோட குறவாக இருந்துச்சுன்னா, அதாவது இந்த வெறும் காரிஸ் லூரோஸ்குள்ளாரே இருந்துச்சுனாக்கா அதை வந்து சுடோ ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு மேலே இருந்தால் தான் சுடோ ரிஃப்ளெக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ சுடோ ரிஃப்ளெக்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த டயக்ராமில் பார்ப்போமே. ஸோ இங்கே கேட்குறது வந்துட்டு இங்கே வர்றது எவ்வளோ அப்படின்னு. ஓகே. ஸோ இந்த கேள்வி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதை பார்ப்போம். நம்மளுக்கு தேவை வந்துட்டு மேபி இதுவாக இருக்கலாம். இதை கண்டுபிடிச்சோம்னாக்கா சுடோ ரிஃப்ளெக்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ லெட்ஸே இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோமே. ஸோ எக்ஸில் எம்னு வச்சுக்குவோம். ஸோ எம் நம்மளுக்கு கிடச்சிச்சுனாக்கா இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திகராத்துஸ்லேருந்து திகராத்துஸ் நம்புலேருந்து எம்மை வந்து தொலா பண்ணிட்டாக்கா உங்களுக்கு இந்த சுடோ ரிஃப்ளெக்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ இதுவும் தெரியாது. ஓகேவா? அப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் ஹோல் டயக்ராமே பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் வந்து முதல்ல ஒரு ஸ்டெப் சொல்கிறேன், அடுத்தது இன்னொரு ஸ்டெப்பும் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பாலிகான் இருக்குது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் நீங்கள் படிப்பீங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா 4 பக்கம் இருக்கிறதுனால இது வந்து செகி இம்பேட். ஓகேவா? ஸோ செகி இம்பேட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற செகி இம்பேட் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இங்கே வந்து U, இங்கே T, இங்கே Q அண்ட் இங்கே W. ஓகே, கரெக்டாக வரையிலனாலும் பரவாயில்ல, இல்லை பேக்குறம் அங்கே இருந்தால் போதும். ஓகே, உங்களுக்கு வந்து சில இங்கே வந்து வாய் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவை வந்துட்டு இதுதான். ஓகே. ஸோ வாய் வந்து நம்ம முதையே பார்த்துட்டோம் 48 அப்படின்னு. ஓகே. இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி தேடும்போது பக்கத்தில் இந்த பக்கம் வருது பாருங்கள், இது வந்து இம்பாப்புலோ. சோலானில் சொல்லியிருக்காங்க அது வந்து காரிஸ் லூரோஸ் அப்படின்னு. ஸோ இது 40நாக்கா இங்கே என்னவா இருக்கும்? ஸோ இதுக்கு வந்து முதல்ல ஒரு சுடோட் பேர் வச்சுக்குவோம். லெட்ஸே இது வந்து சுடோட் பி. ஓகே. சுடோட் பி வந்துட்டு ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு தோலா இம்பாப்புலோ பண்ணிங்கனாக்கா ஸ்ராத்தோஸ் இம்பாப்புலோ கிடைக்கும். ஸோ பி வந்து ஸ்ராத்தோஸ் இம்பாப்புலோ. ஸோ இப்போ 2 சுடோட் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த சுடோட்டும் பண்ணிடலாம். ஸோ இந்த சுடோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துஜோப்ளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்க பாருங்கள். இப்போ இந்த நடுவில் அது என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இது வந்துட்டு நம்ம இந்த பக்கம் இல்லாதனால இதை வந்துட்டு அந்த மாதிரி கழிக்க முடியாது. ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னாக்கா மறுபடியும் நம்ம சுடோ சிலாங்ஸ்லையோ இல்லை சுடோ செப்பாடனோயோ யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது வந்து ஒரு கரேஸ் லாரி, இதுவும் வந்து ஒரு கரேஸ் லாரி இல்லையா? ஸோ இந்த மாதிரி சிலாங் சிலி பண்ணும்போது இங்கே 62 இருக்குது. அப்போ இதுவும் வந்துட்டு 62 தான். ஓகே. ஸோ இதோட இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து 3 இது தெரியும். ஸோ இது வந்து ஸ்ராத்தோஸ் இம்பாப்புலோ, இது இம்பாப்புலோ லாப்பான், இது நம்புளோ டுவனு. அப்போ இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்தப்போ உங்களுக்கு வந்து ஒரு 2 சாய்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த UWQ இந்த சுடோட் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ லெட்ஸே இது வந்து சுடோட் Qன்னு வச்சுக்கோமே. ஸோ சுடோட் Q வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு திகராத்தோஸ் நம்புளோ தோலா ஸ்ராத்தோஸ் இம்பாப்புலோ இந்த இது, அடுத்தது இம்பாப்புலோ லாப்பான், அடுத்ததா நம்புளோ டுவ. ஓகே. இப்போ நீங்கள் தொலை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ராத்தோஸ் செப்புலோ வரும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சுடோ ரிஃப்ளெக்ஸை கண்டுபிடிக்கலாம். இந்த ஓவரால் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ சுடோ ரிஃப்ளெக்ஸ் கண்டுபிடிக்கும் போது சுடோட் ரிஃப்ளெக்ஸ்
ஓகே, சுடோட் ப்ளஸ் QW வந்துட்டு 360 தோலா 110ன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு விடை வந்து 250 கிடைக்கும். ஓகே, இந்த வந்து ஒரு ஸ்டெப்பு. இதிலே வந்துட்டு இன்னொரு ஸ்டெப்பு நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இந்த இடம் வரும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி க்யூவை கண்டுபிடிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக சுடோட் ரிஃப்ளெக்ஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தோம்னாக்கா செகி இம்பேக்ட் அப்படின்றது நாலா பக்கம், அது எந்த ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, லைக் இப்படி இருந்தாலும் சரி, அது 4 பக்கம் இருந்தாலே உள்ளே வர எல்லா சுடோட்டுமே வந்து திகராத்து சினம்ப்ளூ. ஸோ இந்த 4 பக்கம் இருக்கிற சுடோட்டும் வந்து திகராத்து சினம்ப்ளூ. ஸோ இதில் எந்த ஒரு சுடோட் ரிஃப்ளெக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மற்ற 3 சுடோட் இருந்தாலே சுடோட் ரிஃப்ளெக்ஸ் இன்னொரு இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு 3 இது கிடச்சிருச்சு. ஸோ இந்த க்யூவை கண்டுபிடிக்காமலே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து டபிள்யூ செய்யணுனாக்கா நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா சுடோட் ரிஃப்ளெக்ஸ் க்யூவை வந்துட்டு 360ன்னு போடக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக 140 tambah 48 tambah 62. சரி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வர விடை 250. ஓகே, இது வந்து செகி இம்பார்ட்டுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஏன்னாக்கா செகி இம்பார்ட்டில் வந்து லெட்ஸே நான் இங்கே வரைகிறேன். ஓகே, நீங்கள் லெட்ஸே இந்த சுடோட் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு சுடோட் ரிஃப்ளெக்ஸ் இங்கே உள்ளது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதுதான் செய்வீங்க. ஸோ இது எந்த சுடோட்னு தேவையில்லை, as long as அந்த மொத்தம் 3 ஆப்போசிட் சுடோட்டும் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா நீங்கள் சுடோட் ரிஃப்ளெக்ஸ் இந்த மாதிரி தம்பா பண்ணியே எடுத்துடலாம். அது ஏன் காரணம் அப்படின்னாக்கா சுடோட் பலாலாமன் வந்து 360 இந்த சுடோட் ரிஃப்ளெக்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போதும் நம்ம 360 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே வந்து சேம் வேல்யூ இருக்கிறனால நம்ம வந்து செய்யலாம். இது வந்து மற்ற பாலிகானுக்கு வந்து, அதாவது மற்ற ஷேப்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி செகண்ட் பார்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஷார்ட்டர். ஓகேவா, இந்த வே வந்து ஷார்ட்டர் தென் திஸ் வே, அவ்வளவுதான். இதே கொஷின் பியை வந்து நீங்கள் வேறு வழிமுறையாக செய்யலாம். ஸோ சேம் திங், நான் மறுபடியும் வந்துட்டு இன்னொரு ஷேப் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஷேப் பாருங்கள். ஓகே, இப்போ நான் எடுக்கிறது வந்து ஒரு சைட், 2 சைட், 3 சைட், 4, 5. இதுக்கு பேர் வந்து பென்டகான் சொல்லுவோம். ஸோ பென்டகானோட ஃபுல், ஓகே, இதில் ஃபுல்லாக நம்ம 1 2 3 4 5 இருக்கிற 5 சொல்லிட்டு இது பண்ணோம்னாக்கா 540 டிகிரிஸ் வரும் டோட்டல். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு தேவையான இந்த 5 சுடோட்டும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிற எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னு சொல்லி தெரியும். எக்ஸ் வந்துட்டு 70. ஓகேவா, இந்த எக்ஸ் வந்துட்டு சம்மடுங்க 70 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்துட்டு பாதி பாதின்னு இருக்குது, இங்கே வாய் இருக்குது, இங்கே 42 இருக்குது. வாய் வந்து நம்ம முதலே கண்டுபிடிச்சிட்டோம் 48 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு 62வோட சம்பூர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வர விடை வந்துட்டு 110. ஓகேவா, அடுத்தது இங்கே, அதாவது இந்த இடத்துல வருது. ஸோ லெட்ஸே இது வந்து நம்ம எம்னு தம் பண்ணணும். ஸோ எம் சம்மடுங்க 180 தோலா 70 சம்மடுங்க 110. ஸோ எம் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம இந்த இடத்துல உள்ள அந்த இதை பார்த்துட்டோம் என்ன. ஸோ என்னும் சேம் திங் தான் 180, ஏன்னா அது கரிஸ் லூரோஸ். ஓகேவா, ஸோ 90 பண்ணோம்னா 180 கிடச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு தேவை வந்துட்டு இந்த சுடோ ரிஃப்ளெக்ஸ் தானே. ஓகே, சுடோ ரிஃப்ளெக்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து பார்ப்போம். ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு செய்யும் போது 540 நம்மளுக்கு வந்து இந்த சுடோட்டுக்கு வந்து ஒரு பேர் வச்சுக்கோங்க, லெட்ஸ் சே டி அப்படின்னு. ஸோ டி சம்மிடுங்க 540 தோலா 110. இந்த எம் தோலா என் 140 தோலா, இந்த காம்பினேஷன் 110. அதுக்கப்புறம் இங்கே வர 70. ஓகே, இது எல்லாத்தையும் நீங்கள் தோலா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடை வந்து 110 கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம போன தடவை பண்ண மாதிரி தம்பா பண்ணி திகரத்தோஸ் அப்படின்னு சுடோ ரிஃப்ளெக்ஸ் சொல்ல முடியாது. பிகாஸ் இப்போ வந்து உள்ள காம்பினேஷன் வந்து 540, வெளியில் வந்து திகரத்தோஸ் 40 தான் இந்த சர்க்கிள். ஸோ அது வந்து சேம் வேல்யூ இல்லாதனால பென்டகானுக்கு வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி செகியம் படுக்க மட்டும்தான் அந்த டெக்னிக் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ டி வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ அதனால் சுடோ ரிஃப்ளெக்ஸ் பார்ப்போம். சுடோ ரிஃப்ளெக்ஸ் QW வந்துட்டு சமடுங்க 360 தோலா 110. ஸோ மறுபடியும் வந்து உங்களுக்கு விடை 250 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ எது சுலபமாக இருக்கோ நீங்கள் அந்த வழியில் போய்க்கலாம். ஒரு கணக்கை செய்கிறதுக்கு எப்போதும் ஒரு வழி இருக்காது, சமயத்தில் பல வழிகள் இருக்கும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் கடைசியாக சி கேள்வியை பார்ப்போம். அண்ட் ஐ கேன் VU
TS ialah garis mengufu. Cari sudut tunduk R dari T. ஓகே, dari T. ஸோ T தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம வந்து ஆரை பார்க்குறோம். ஸோ ஆர் பார்க்கும்போது மறுபடியும் நான் சொன்ன மாதிரி T இருக்குது, ஆர் இருக்குது. இங்கே வர அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ garis mengufu இதுன்னு சொன்னப்போ நீங்கள் இப்போ U எடுக்க போகிறீங்களா எஸ் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு தான். நம்மளுக்கு வந்து இது வந்து 48 ஏற்கனவே தெரியும். ஸோ இதை சம்போ பண்ணால் 110 வரும்னு தெரியும். ஸோ இது வந்து 90 டிகிரிஸ்க்கு மேலே இருக்கிறனால இந்த ஆன்சர் வந்து வராது. ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற சூடோட் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் எஸ் அப்படின்ற அந்த சிம்பிள் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சூடோட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சூடோட் வந்துட்டு சுலபம். இது வந்து garis lurus. ஸோ டோட்டலாக வந்து 180 தான் வரணும். ஸோ 180 நீங்கள் தனித்தனியாகவும் எழுதலாம். அந்த மாதிரி 48 tolak 62. இந்த கேள்விக்கு இந்த மாதிரி எழுத தான் சொன்னாங்க. ஏன்னா 180 போட்டிங்கன்னா அப்புறம் அதுக்கும் விளக்கம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ 180 tolak கணக்கு வந்து நேராகவே செஞ்சிடலாம். ஸோ நேராக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன விடை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த கேள்வி செய்கிற வழிமுறை. ஓகே, கடைசி இந்த கேள்வி இருக்குது. மறுபடியும் பங்கனானுக்கு வந்திருக்கும். ஓகே, இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது தான். ஓகே, Raja di sebelah menunjukkan kedudukan Kamal, Cindy, Adila, dan David di 2 buah bangunan Pangsapuri. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு 4 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்களே எக்ஸ் ஒய்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த எல்லாமே வந்து சமரத்தவாக இருக்குது. அதாவது எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா அதுதான் வந்து மங்கோஃபோ அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்டிங் எடுக்க போகிறோம். ஓகேவா? கோடு என்னால் சரியாக ஸ்ட்ரெயிட்டாக போட முடியலனாக்கா நீங்கள் வந்து அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க சூடு டோங்கா சிந்தி டரி டேவிட். ஸோ டேவிட் வந்து சிந்தியை பார்க்குறாரு. ஸோ இது வந்துட்டு தான் அவரோட garis mengufuவாக இருக்கும். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற இந்த பார்வை. ஓகே, ஸோ இங்கேருந்து இங்கே பார்க்குறதா வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 15 டிகிரி அப்படின்னு இருக்காங்க. ஓகே, அதே நேரத்தில் சுடு டொங்கா அடிலா டரி சிந்தி. ஸோ சிந்தியை வந்து அடிலாவை பார்க்குறாங்க. ஸோ சேம் திங், இங்கேருந்து garis mengufu போடுறோம். ஸோ இங்கே வர இந்த எக்ஸில் கொஞ்சம் வந்துட்டு 18 டிகிரி அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் சுடு துண்டு அடிலா டரி கமல். ஸோ கமலோட பார்வை வந்து நேராக போத்தோம்னாக்கா மேலே பார்ப்பாங்க. ஸோ துண்டு கீழே குனியும் போது 40 டிகிரிஸில் இருக்குது. ஸோ சரின்னா எக்ஸ்டெண்ட் ஒயின் இருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க மூணுமே வந்துட்டு மற்றது கூட வந்து பெருசாக ஒன்றும் கண்டினியூ பண்ணலையே, எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம்னாக்கா உங்களோட garis mengufu தான் வந்துட்டு இங்கே ப்ளே பண்ணுது. ஓகே, ஸோ garis mengufu அப்படின்றது எந்த பாயிண்ட்லேயும் சேமாக வரும்ல, இந்த பொசிஷன் வந்து சேமாக இருக்குல்ல. ஸோ இது வந்து நீங்கள் சிலாரியாவாக யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ தேட் மீன்ஸ் இந்த இதுவும் சிலாரின்னு அர்த்தம். ஸோ சிலாரி வரும்போது நீங்கள் என்ன பார்க்குறீங்கனாக்கா, ஓகே இது டேவிட், இது வந்து சிந்தி. ஸோ இங்கே வர பாயிண்ட்டும் இங்கே பாயிண்ட்டும் வந்து சேம் அப்படின்றது தான். ஓகே, ஸோ அதாவது இங்கே வந்து 15 இருக்குல்ல, அதே 15 இங்கேயும் வருது. ஸோ எக்ஸ் sama dengan 15 tambah 18 33. அவ்வளோதான். அடுத்தது வாய். வாய்க்கு இதே தான். garis mengufu இங்கே இருக்குது. ஸோ அடிலாவோட garis mengufu பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே 40னாக்கா இதுவும் அந்த garis lang சிலியில் வச்சு பாருங்கள். ஓகே, இது சிலாரியாவாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா இது வந்துட்டு 40 மாறிடும். ஸோ பேலன்ஸ் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் இருக்கே, அது எப்படின்னு பார்த்தோம்னாக்கா இங்கே 18 கொடுத்துருக்காங்களே, இதை யூஸ் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு ஒரு garis mengufu இருக்குது. ஓகே, இது வந்து 18. ஸோ வாய் வந்துட்டு 40 tambah 18. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 58 கிடைக்கும். ஓகே, இதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் படித்த நீங்கள் கரிசிலாரி, சுடு துண்டு, சுடு செப்பாடான இந்த எல்லாமே வந்துட்டு அப் டு Form 5 வரைக்கும் வரும். அங்கே போக போக கேள்விகள் வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகிட்டே போகும். ஸோ இங்கே பேசிக் புரியலைனாக்கா அங்கே வந்து நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஸோ மேக் ஷூர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நன்றி.